பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு வசனம் இப்படி சொல்லுது, இந்த டேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் மறுபடியும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். பாருங்க, நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர்னா, நம்ம முன் நடக்கிறவர். போன்னு சொல்லிட்டு ஒரு சோதனையில், ஒரு பள்ளத்தில், ஒரு நெருக்கடியில், ஒரு அக்கினி நெருப்பில், ஒரு உளையான சேத்துலையோ, ஒரு ஆற்று வெள்ளத்துலையோ, கடல் சமுத்திரத்துலேயோ, ஒரு பெரிய வனாந்திர காட்டிலையோ, இல்லை ஒரு ஆபத்துலையோ நீ போய் பார்த்துக்கன்னு சொல்லாமல் அந்த ஆபத்தில் முன்னாடி நடந்து வழிகாட்டி நம்மை வழி நடத்துகிற தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பாடுகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் அவர் கடந்து வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட நீங்கள் நெருக்கடியை உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சந்தித்தாலும் கூட பயப்பட வேணாம். ஏன்னா அந்த நெருக்கடி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சந்தித்து வெற்றி பெற்று அந்த சோதனையெல்லாம் நிறைவேற்றி தூக்கி எறிஞ்சிட்டார். கர்த்தர் விடுதலையின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். நீங்கள் திரும்ப பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, நீங்கள் சுதந்திரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பெற்ற விடுதலை, பெற்ற சுதந்திரம் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் சொந்தமானது. இப்போ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் பயப்படுகிறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தையும் செய்ய வேணாம். சத்துரு சாத்தான் பயமுறுத்துவான், அவநம்பிக்கையை உண்டாக்குவான், சோர்வை உண்டாக்குவான். ஆனால் கர்த்தர் உற்சாகத்தின் ஆவியை கட்டளையிடுவார், பலத்தின் மேல் பலத்தை கொடுப்பார், பரிசுத்தாவின் வல்லமையை கொடுப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தமிழத்தில் இருக்கிற எல்லா மகிமையின் பிரசன்னத்தையும் உங்களுக்கு கொடுத்து புத்திர சுவிகார ஆசீர்வாதத்தையும் உரிமையும் அதிகாரத்தையும் ஆளுகையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறபடினாலே நம் கர்த்தரை துதிக்க வேண்டியது தான் முக்கியம். எப்பொழுதும் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் நம்மை ஆயத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அவர் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம அடிக்கடி உரிமை பாராட்டி சாத்தானை ஓட ஓட விரட்டணும், துன்பங்களை ஜெயிக்கணும், பாடுகளை மேற்கொள்ளணும். எல்லா பள்ளத்தாக்கையும் தாண்டி மறுரூபமனையின் தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.